இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்ல பகாசுரன், ஒயிட் ரோஸ், மதராஸ் மாஃபியா கம்பெனி, கிஃப்ட் உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சு பிரபலமானவங்க தான் நடிகை சசிகலா. சினிமா மட்டும் இல்லாம மீனாட்சி பொண்ணுங்க, இதயம் போன்ற சீரியல்கள்லயும் நடிச்சிருந்தாங்க. சமீபத்தில் சசிகலா கொடுத்திருக்க பேட்டி ஒன்றுல தன்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயத்த மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதில் நான் கர்ப்பமாக இருக்கும் பொழுது எனக்கும் என்னோட கணவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. என்னோட மகன் பிறக்கும் பொழுது எனக்கு 25 வயசு. அந்த வயசுல என்னோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. இப்போ என்னோட மகனுக்கு 11 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 11 வருடங்களா நான் தனியாக தான் வாழ்ந்துட்டு வரேன். என் மகன் எல்கேஜி படிக்கும் பொழுது அப்பா நான் யாருமா அப்படின்னு கேட்டான். அந்த வார்த்தை எனக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுத்திருந்தது. ஏன்னா நான் என் அப்பாவை நைனா அப்படின்னு தான் கூப்பிடுவேன். அதனால அந்த வார்த்தை என்ன அப்படின்னு என்னோட மகனுக்கு தெரியாததுனால அப்படி ஒரு வார்த்தையை கேட்டான். அதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியல. அப்படியே நொறுங்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்னோட மகன் அதை பத்தி கேட்கறதே கிடையாது. அவனுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, நமக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான், அம்மாவுக்கு சில கடமைகள் இருக்கு அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு எமோஷ்னலா பேசியிருக்காங்க சசிகலா. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.